Hello guys. Welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பத்தி ப்ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 27. இட்ஸ் கோயிங் டு பி சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங் லைக் இதை பத்தி பேசுவோம். இனிஷியல் தாட்ஸ் என்ன ரித்து இந்த மேட்ச் பத்தி? ஹலோ எவ்ரிவன். இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு டீமுமே நல்ல மொமெண்டம்லேருந்து வராங்க. நைட் கேம் வேறு. ஸோ இந்த இந்த சைடு கொஞ்சம் மிஸ் அவுட் இருக்குது, அந்த சைடு வந்து அதே கன் ஃபயர் டீமாக வராங்க. ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகே. எனக்கும் வந்துட்டு எப்படி போவோம் அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் வந்துட்டு கொஞ்சம் வின்னிங் ஸ்ட்ரீக்லேருந்து வராங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலுமே லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ் தே ஆர் ஆன் த மூவ். ஸோ நல்ல மேட்சாக இருக்கும்னு நம்ம பார்ப்போம். பொறுத்து தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பற்றி வருவோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மேட்ச்ல தான் நான் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. பிளேயிங் 11 அண்ட் ஆல்சோ இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலில் அஹ்மத் இன்ஜுரி பத்தி என்ன நினைக்கிறேன் நீ? இல்லை, ஆக்சுவலி வந்து ஏற்கனவே நேஷனல் லீக் வந்து ரூல்ட் அவுட்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. ஆமா. இப்போ இப்பதான் வந்து டீம் செட் ஆகி நல்லா வந்துச்சு. ஆக்சுவலா கையில வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. போன வருஷமும் சரி நியூ பால்ல, இந்த வருஷமும் நல்லா பண்ணிட்டு வந்தாரு. ஆக்சுவலா வின்னிங் வேஸ் சிஎஸ்கே வந்துச்சு. போன மேட்சும் நல்லா ஒரு விக்கெட் எடுத்து 27 கொடுத்தாரு. சூப்பரா அதான் போட்டிருக்காரு. இப்போ வந்து இது மிக ஹியூஜ் ப்ளோவா தான் நான் பாக்குறேன் சிஎஸ்கேக்கு. கரெக்ட் தான். அவர் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பாக்ட் தரல. அண்ட் போக போக அவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்திருந்தாரு ஆஸ் அ பவுலரா. போன மேட்ச்மே அவர் நல்லா போட்டாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது இது வந்து ஆக்சுவலா டீம் வந்து லைக் அந்த அந்த பிளேயிங் 11 வந்துட்டு ஒரு காம்பாக்டா செட் ஆயிருக்கும் போது இப்படி நடக்குதுன்றது கொஞ்சம் வரியபிள் லைக் வரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. யா. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்டா யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே பிளேயிங் 11ல? அது பிளேயிங் லெவனை பத்தி அப்படியே போயிடலாமா அப்ப? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நம்ம பிளேயிங் 11 சொல்ல வேணாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ பிளேயிங் 11ல பேசிக்கலாம் அதை பத்தி. நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கிடைச்சது என்னன்னா, நம்ம தலை வந்துட்டு பஸ்ல டிராவல் பண்ணிருக்காராம் டீம் மேட்ச் கூட. இது வந்துட்டு கடைசியா வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஐபிஎல்ல நடக்கவே இல்லையா அது, லைக் டீம் மெம்பர்ஸ் கூட தோனி டிராவல் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதுவும் ஒரு அவே மேட்சுக்கு டிராவல் பண்ணி போயிருக்காரு, விச் இஸ் நாட் சம்திங் தட் யூஸ்வலி லைக் ஹேப்பன் பிஃபோர். எனக்கு என்ன நினைக்கிற, பிளேயிங் 11ல லைக் எம்எஸ் தோனி இந்த மேட்ச்ல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆக்சுவலா அதை பத்தி நம்ம பிளேயிங்ல வரும்போது பேசலாம். ஆனா வந்து நானும் பார்த்தேன், பிராக்டிஸ் தான் வந்து மான்ஸ்டர் சிக்ஸ் 2 3 அடிச்சாரு. பயங்கரமா இருந்துச்சு. அந்த பழைய பேட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வரா மாதிரி இருக்கு. ஸோ வந்து மேபி நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஒரு சிஎஸ்கே ஃபேனா நீ இருந்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்ல. லைக் ரெண்டு சைடா இந்த ஒரு சைடுல வந்துட்டு டீம் செட் ஆயிடுச்சுன்னு தோணும். இன்னொரு சைடுல பார்த்தா இவர் இப்படி பண்றாரு, இவருக்காகவே ஒரு மேட்ச் இவரை சும்மா சும்மா தம்பி ஒரு 2 பால் ஆட்டு வாப்பா அப்படின்ற அப்படின்ற ஒரு பேஸுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசிஷன் தான். லைக் இஃப் தோனி இஸ் ஃபிட்னா லைக் தே நீட் டு டேக் சம் ஹார்ட் டிசிஷன்ஸ் இன் திஸ் மேட்ச். அதுதான். நீ நம்ம லைக் எல்லாருமே லைக் அவரும் காத்திருந்த செக்மெண்ட்டுக்கு வரலாம். பிளேயிங் 11. பிளேயிங் 11ல ஆக்சுவலா சேஞ்சஸ் சிஎஸ்கே பண்ணி ஆகணும். நீ பிளேயிங் 11 உன்னோட பிளேயிங் 11 சொல்லு சிஎஸ்கேக்கு. பிளேயிங் நம்ம சொல்றோம் பாருங்க. சந்து சாம்சன், ருத்ராஜ் ஜெய்காட், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரதேஷ், ஓகே, சிவம் தூபே, ஓகே ஓகே. போலிங் பாத்தீங்கன்னா ஜேமி ஓட்டன், நூர் அகமது. ஓகே. நாளைக்கு நான் என்ன எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அக்யூவேஷன் நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா வந்து மேத்யூ ஷாட் ஆடலாமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டெம்டடா இருப்பேன் கன்ஃபார்மா நாளைக்கு. ஏன்னா உங்களுக்கு கடியில போதும் இல்லைன்ற போது அங்க மூணுமே டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர். டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போது இப்ப அந்த நியூ பால் போடுற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து நீங்க வந்து மேத்யூ ஷாட் ஆடிட்டு நியூ பால் அவர்கிட்ட ஒரு 2 ஓவர் போட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொண்டு வரப்போம். அது இல்லாம கையில வந்து லைட் டு லைட் ரீப்ளேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஆன முகேஷ் சௌத்ரி இருக்காரு. முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு
அப்படியே உங்களுக்கு அதே லெஃப்ட் ஆர்ம் பேசரு ம். எல்லாம் பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு ம். ஃபாஸ்ட். ஸோ வந்து அவர் ஒரு நல்ல ஃபிட்டா இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ம். உங்களுக்கு ராமகிருஷ்ணா கோஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது கரெக்ட். 140 ம். போட முடியும், பெரிய ம். சிக்ஸஸும் அடிக்க முடியும் அவரால. அவரும் ஒரு ம். ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. ஸோ ம். வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தலையும் வந்து ஃபிட்டு தான், அவர் ஆடுவாரு அப்படின்னா யார் மேல கை வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது. தலை உங்களுக்கு உள்ள ஆடணும் அப்படின்னா நம்ம சப்ராஸ் தான் நல்லா ஆடி இருந்தாலும் அவங்களை வெளில உட்கார வச்சுட்டு தான் தலையை ஆட வைக்கணும். இல்ல இல்ல ஸோ நீ நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லு. அது அவங்க மேனேஜ்மெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு பாத்துக்கலாம். நீயா இருந்தா தோனி ஆட வைப்பியா பிளேயிங் லெவன்ல? நானும் தான் கன்ஃபார்ம் ஆட வைப்பேங்க. ஓகே. சோ அதுவும் நீ நாளைக்கு வந்துட்டு வந்து எப்படியும் வந்து ஸ்மார்ட்டா விக்கெட்டா தான் இருக்கும் ஆஹ் எஸ்ஆர்எச். நான் ம். டீம் பெனிஃபிட்டாவே பேசுறேன். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏன்னா வந்து சப்ராஸ் தான் நீங்க ஆக்சுவலா நல்லா ஆடி இருக்காரு. நான் இல்லையே சொல்ல கைதிகள் நல்லா ஆடி இருக்குது. ஆனா இப்ப ம். டீம் நல்லா செட் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு நீங்க ம். நாளைக்கு கன்ஃபார்ம் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. நல்லா ம். பண்ணணும்னு தோணுது. ஸோ வந்து ம். சப்ராஸ் கான் வந்து பேட்டிங் வந்து கிடைக்குமா அப்படின்றது தெரியல எனக்கு. ஸோ ம். டெத்துல தோனி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 ஓவர் ஆனா கூட ஒரு 4 சிக்ஸ் அடிச்சாருன்னா அது ம். கன்ஃபார்ம் டீமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து தோனி ஆர்டர் ஃபிட்டா இருப்பேன் நாளைக்கு ஃபிட்டா இருந்தா. ம். ஓகே. ஸோ நான் என்னோட என்னோட சஜஷன் சொல்றேன். ஆக்சுவலா நீ ஆக்சுவலா நீ சொன்னல சார், லைக் எனக்கு என்னன்னா ஒரு பில்டிங் இருக்கு. அது கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு. நான் வந்து அந்த லைட்டா அந்த சின்ன ஒரு செங்கலா இருக்க சர்ஃபாஸ் கான கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குட்டி செங்கலால ஒரு டீமுக்கு ஒரு மொமெண்டம் போயிட போகுது அப்படின்ட்டு. ஏன்னா சர்ஃபாஸ் கான் வந்துட்டு பயங்கரமான ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த சின்ன புள்ள அந்த ஈகர்னஸ் இருக்கும்ல. ஸோ அதை வந்து லைக் ஃபீல்ட்ல காமிக்கிறாரு. லைக் ஃபீல்டிங்ல சரி, கரெக்ட் தான். ஆஹ் ஏதாச்சும் போனா இருக்காரு கொஞ்சம் ஃபீல்டு. துரு துருன்னு இருக்க அந்த ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு சர்ஃபாஸ் கானுக்கு. நான் லைக் ஐம் நாட் சேயிங் லைக் தோனி இஸ் நாட் லைக் கம்பேரபிளா அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆட மாட்டாங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் அந்த டீம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அது அப்படியே போட்டோம் லைக் வித்தவுட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா லைக் சேஞ்சஸோட நோ சேஞ்சஸ் அந்த மாதிரி போலாம் தான் சொல்றேன். அண்ட் ஃபோர்ஸ்ட் சேஞ்சா மேபி முகேஷ் சௌத்ரி ஆர் ராமகிருஷ்ண கோஷ். அண்ட் ராமகிருஷ்ண கோஷ் வந்துட்டு ஸோ இஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட் ஃபார் தட் லைக் டு ஏர்ன் அ பிளேஸ். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா கெய்க்வாட் வந்துட்டு முகேஷ் சௌத்ரி ஆட வைப்பான்னு தோணுது. ஸோ அது இல்ல எப்படின்னு தெரியல. முகேஷ் சௌத்ரி நீங்க ஆட வச்சுன்னா நாட்டை வந்து பேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் ஆடி தான் ஆகணும். அப்படி ம். இல்லையா நீங்க இப்ப நீங்க சஃபாஸ் கான் பாயிண்ட் சொன்னா இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அகில் ஹுசேன், ம். நூர் அகமது, ம். அன்சுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், 4 ம். பவுலர் இருக்காங்க. ம். ஓகேவா? ம். சிவம் தூபே. நீ எதுக்கு தூபே எடுக்கிற ஓவர்டன் இருக்கான்ல. இல்ல அதான் சொல்றேன். சிவம் ம். தூபே ஓவர் 10 6 பவுலர் உங்களுக்கு வந்துருது. ம். உங்களுக்கு 6 பவுலர் வந்துருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 6 பவுலரே அப்படியே போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன் டீம்ல கையே வைக்க மாட்டேன். கையில் அகமது பதிலாவே ஸ்ட்ரைட்டா டோனியை கொண்டு வந்து இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிருவேன்ற. ம். பட் புரியுது. பட் அப்படியே ஆனா ம், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம பேட்டிங் அண்ட் லைக் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு தோணுது. லைக் அந்த சிக்ஸ் போலிங் ஆப்ஷன் டூபேவா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல இல்ல ம். அதான் நான் சொல்ல வரேன். தூபேவான சிக்ஸ் போலிங் ஆப்ஷன் வைக்கிறீங்கன்னும் போது இப்ப நீங்க 220 போஸ்ட் பண்றது ஒரு 240 தேவைப்படும். ம். ஓகேவா? அந்த ம். எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் உங்களுக்கு தோனியால கன்ஃபார்ம் கொடுக்க முடியும். ம். ம். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட் நான் சொல்ல வரேன். ஆனா ம். என்னன்னா அகில் ஹுசேன் வந்து நாளைக்கு வந்து பவர் பிளேல போட மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐசிசி ரூல்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் போடக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்து அவங்க இதை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி தோனி இம்பாக்ட் டபுள் வச்சு முகேஷ் சௌத்ரி ஆடதான் முகேஷ் சௌத்ரி தான் நீங்க சொல்ற மாதிரி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணா ம். கோஷ் வந்து ம். மேக் வே ஃபார் முகேஷ் சௌத்ரியா இல்ல கரெக்ட். முகேஷ் சௌத்ரி கோயிங் டு மேக் வே ம். ஃபார் ராமகிருஷ்ணா கரெக்ட் கோஷான்னு தான். தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நீ சொன்ன மாரி கரெக்ட் தான். நீ எம்.எஸ். தோனியும் வந்துட்டு இம்பாக்ட்ல வையி, முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட்டா வையி. நீ வந்துட்டு ஃபயர் ஃபயர் பவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தோனி இறக்கிடு. 5 பவுலர் வச்சு ஆடிக்கலாம். இல்ல தோனி தேவைப்படலன்னா நீ தைரியமா முகேஷ் சௌத்ரி இறக்கிடு, இல்ல ராமகிருஷ்ண கோஷ் இறக்கிடு. ஸோ லைக் இந்த மாதிரி தான் எனக்கு சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ இந்த மேட்ச்ல நீ என்ன யார் வந்துட்டு லைக் போத் டீம்ஸ்ல வந்துட்டு லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புற? எஸ்ஆர்எஸ் இவனை பத்தி பேசவே இல்லையே. ஓ நம்ம எஸ்ஆர்ஹெச் ஐயோ தோ சிஎஸ்கேக்கு இவ்வளவு போயிடுச்சா? என்னடா இதுன்னு நான் யோசிக்கிறேன். ஓகே நம்ம சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் ஓட பிளேயிங் லெவல் வந்து பேசலாம். ஸோ அப்போ யா ஸோ நம்ம எஸ்ஆர்எஸ் ஓட பிளேயிங் லெவல் பத்தி வருவோம். ஸோ நீ என்ன நினைக்கிற? They need to change anything because they are in perfect like combo right now.
இல்ல ஆக்சுவலா வந்து போன மேட்ச்ல தான் ஒரு நல்ல டீசன் எடுத்து இந்த அசல் பட்டேல் கெய்க்வாட் சாரி முனக்கட்லாம் உட்கார வச்சுட்டு நல்ல ஒரு போலர் அசம்பிள் பண்ணிருக்காங்க. நல்ல கரெக்ட். யூனிக்கா தெரியுது. ம் அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இதே ம் டீமோட தான் ஆடுவாங்க. இதே இதுதான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரஃபுல் இங்கே ஜாக்கிர் ஹசன். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்தாங்க. நாலு நாலு நிறைய விக்கெட்டு. பேர் அந்த ரஃபூல் இந்தியாவில் நிறைய பேர் நிறைய கொஞ்சம் நல்லா நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கு நல்லா வருது. ஆனா ம் அவரோட சக்கீர் பூஷன் இன்னும் மெச்சூர்டா தெரியாது, நல்லா போட்டுருக்காரு. ம் நீங்க பாத்தீங்கன்னா சக்கீர் பூஷன் இன்னுமே கொஞ்சம் டேஞ்சரஸ் போலா தெரியுது. அவர் ம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். ஆனா ம் ஏர்லி டூஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சன்ரைசர்ஸ் பக்கமே வருவோம். ஸோ சன்ரைசர்ஸ்ல யார் வந்துட்டு நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றேன்? சன்ரைசர்ஸ்ல வந்து நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுன்னா எதிர்பார்க்கறேன், ஆசைப்படுறேன், என்ன வேணா சொல்லலாம். ம் டிராவிஸ் ஹெட்டுங்க. டிராவிஸ் ஹெட் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா ஆஹ் வந்து நீங்க என்னதான் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் எல்லாமே பேசினாலும் டிராவிஸ் ஹெட் வந்து ஆடினாருன்னா அவராலே வந்து உங்களுக்கு வந்து மேட்சை வந்து அப்படியே டேக் அப்பார்ட் அப்படின்னு பண்ண முடியும் அவரால். நான் ஏன் அபிஷேக் சர்மா சொல்லாம டிராவிஸ் ஹெட் சொல்றேன்னா, டிராவிஸ் ஹெட்ல வந்து ரெண்டு கேமும் ஆட முடியும். உங்களால எடுத்துட்டு போயிட்டு அப்புறமாவும் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ம் அவர் இஷான் கிஷன் மாதிரி இஷான் கிஷன் வந்து ஃபார்ம்ல தான் இருக்காரு, அவருக்கு தான் அடிக்க போகுது. ஆனா வந்து ம் நாளைக்கு டிராவிஸ் ஹெட் அடிச்சாருன்னா சன்ரைஸ் செம்ம பெரிய பூஸ்டா இருக்கும், அவங்க வின் ஃபேக்டர் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ம் ஆக்சுவலா வந்துட்டு அந்த டிராவல்ஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு கிளம்சி ஸ்டார்ட் தான் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அவர் என்ன ஒரு ஃபீல் பண்ணி என்ன எப்படி பண்றாருன்னு தெரியல. அந்த பேட்டிங்ல வந்துட்டு அந்த ஃப்ரீ ஃப்ரீ வில்லா ஆடல அவர். ஏதோ இந்த கட்டி போட்டு ஆட வைப்பாங்கல்ல. வில்லா தான் ஆடுறாரு. ஆனா ஆஹ் என்ன ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது, அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரு 40 30 20 அவுட் ஆயிடுறாரு. உம் நாளைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் அவருக்கு நான். உம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஏதோ யார்ட்டோ வந்து ஏதோ தம்பி இப்படிலாம் ஆடாதப்பா, இப்படிலாம் ஆடினா வந்துட்டு தூக்கிடுவாங்க டீமை விட்டு, அதனால நீ பொறுமையா தட்டி தட்டி ஆடு, நீ ரன்னு தேத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி. அதுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் ஸ்லோ ஆயிடுறாரு. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு லைக் ஃப்ரீ ஃப்ரீ பவரா போனா சிஎஸ்கே கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் எடுத்துன்னு போறாங்க சிஎஸ்கே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் போது அதான் ஐசிசி ரூல் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே சைடு வருவோம். ஸோ சிஎஸ்கேல யார் லைக் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்? யார் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? யார் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து நூர் அகமது வந்து ரொம்ப கீயா இருப்பாரு. இந்த மாதிரி ம் பெரிய பிக்சர்ஸ் இருக்காங்க. ம் பெரிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹீட்டர்ஸ் ஆஃப் த பால் தான். நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசனு, அபிஷேக் சர்மா அந்த ம் மாதிரி இருக்கும்போது இந்த சைல் அரோராவா இருக்கட்டும், அனிகேத் வர்மாவா இருக்கட்டும், இப்போ ம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கையிலும் இல்லாதுன்றது போது விக்கெட் டேக்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நூர் அகமது தான் உங்க ஸ்ட்ரைட் போலா இருக்க போறாரு. ம் டிஃபென்ஸ் போலாம் அவன் தான் இருக்க போறாரு, லீட் போலரும் அவர் தான் இருக்க போறாரு. ஸோ வந்து ம் நான் வந்து நூர் அகமது வந்து சிஎஸ்கே டீம் கேம் செஞ்சா பிக் பண்றேன். ஓகே. அண்ட் நான் வந்துட்டு நான் திரும்பவும் எல்லா எல்லா மேட்சும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சிஎஸ்கேக்கு ஒருத்தர் வந்துட்டு கம்பேக் கொடுப்பாருன்ட்டு. ஸோ எனக்கு இன்னமும் இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ஐ திங்க் ஈ வில் பி த மெயின் கேம் சேஞ்சர் இன் திஸ் மேட்ச். ஸோ அவர் கண்டிப்பா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சும் அடிச்சாருன்னு வச்சுக்கோயேன். எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு டீம் வந்துட்டு பிக் பூஸ்டப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா. பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு இன்னும் அந்த ஃபயர் ஆகலையோன்னு தோணுது சிஎஸ்கேக்கு. ஸோ ஐ வாண்ட் him டு மேக் ரன்ஸ் டுமாரோ. ஸோ தட் அவருக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். யா ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போவோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனல் மோஸ்ட் செக்மெண்ட். ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் தான். ஸோ நீ யாருக்கு கொடுப்ப எட்ஜ், லைக் சிஎஸ்கே ஆர் எஸ்ஆர்ஹெச்? ஆக்சுவலா இப்போ வந்து நீங்க டாப் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயிங் மூலியமா எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படியே வந்துடும். ம் டாப் த்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. அது ம் வந்து இங்க வந்து இஷான் கிஷனு, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ம் அபிஷேக் சர்மா ஆன் அவுட்டா தான் இருக்காரு. ம் டிராவிஸ் ஹெட்டும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கம்சி ஆன் அவுட்டா தான் இருக்காரு. ம் இஷான் கிஷன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்காரு. இங்க ம் பாத்தீங்கன்னா சாம்சன் வந்து கன்சிஸ்டன்டா ஆயிட்டாரு. இந்த மேட்ச் 100 வச்சிருக்காரு. ஒரு 49 சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆயுஷ் மாத்ரே இஸ் பீங் சோ கன்சிஸ்டன்ட், சூப்பரா ஆடுறாரு. ம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 15 பால் ஆனாலும் 40 ரன் கன்ஃபார்ம் ஷோர்ன்ற கரெக்ட். மாதிரி ஆ ஆடுறாரு. ம் ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா ருத்ரா சேகர் வந்து இன்னும் ஃபார்முக்கே வரல. ம் 18 17 சொல்லிட்டு ஸ்டார்ட் இருக்குது, இதுவும் ஆகல. ஸோ வந்து ம் ஈக்குவலி இது வந்து
உங்களுக்கு வந்து மேனேஜ் ஆயிடுது. நீங்க ம். மிடில் ஆர்டர்னு எடுத்து பார்க்கும்போது நீங்க பிரெவிஸ் வந்து ஒரு மேட்ச் தான் ஆடுறாரு, ஃபார்ம்ல நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ம். சப்பாஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வந்து ஓவர்டைம் வந்து உங்களுக்கு குரூசியலான தோத்துனாலும் குரூசியலான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து அவர் ஆனதுனால தான் ஒரு டீசென்டான டோட்டல் போட முடியுது. இங்க ம். பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி செம ஃபார்ம்ல இருக்காரு. கிளாசன் வந்து என்னதான் பழைய கிளாசன் இல்ல அப்படின்னு பார்த்தாலும் ம். இப்பயும் ஒரு 170 160 ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காரு. போன மேட்ச் ம். கூட ஒரு 41 ரன்ஸ் அடிச்சாரு. அதே ம். ஒரு அனிகேத் வர்மா இருக்காரு போது இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா டூபே எனக்கு தெரிஞ்சு பழைய டூபே மாதிரி ஒரு தெரியல அந்த ஃபார்ம்ல வரல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்க ஃபார்ம்ல இங்க வரல. 2024 ஃபார்ம்ல இங்க இருக்க மாதிரி தெரியல. ஸோ வந்து இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங்ன்ற வந்து எஸ்ஆர்எஸ் இருக்கு. ம். ஸ்பின் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இங்க அகில் ஹுசைன் 100 அஹமத் சூப்பரா பவுட் பண்றாங்க. ஒரு மேட்ச் நல்லா பண்ணிருக்காங்க டேண்டமா. ம். அங்கேயும் சிவம் குமார் அஷ்டூபி அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு நெக்கா தான் போகுது. அதான்டா அப்படி நான் முதல்ல சொன்னேன். அதுதான் இன்னும் வந்து என்னன்னா ஹோம் அட்வான்டேஜ் எஸ்ஆர்எஸ்க்கு வேற இருக்கு. ம். நைட் கேம் வேற. ம். இருந்தாலும் வந்து எஸ்ஆர்எஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. ம். இருந்தாலும் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா சிஎஸ்கே வந்து 52-48 ரேஞ்சோட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஏன் அப்படி ம். சொல்றேன்னா நீங்க சொல்ற மாதிரி ஜெய்கோட் நான் கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு ம். நினைக்கிறேன். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் போன மேட்சே அவருக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா போஸ்ட் ம். மேட்ச்ல பார்த்தாலே. ஸோ ம். ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அகில் ம். ஹுசைன் இவங்களும் எல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. நான் கேப்டன்ஸும் நல்லா பண்ணுவாரு. ஸோ வந்து ம். சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். கரெக்ட் 6 தான். பாயிண்ட்ஸ் ஆக்ச் நாளைக்கு வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணுவோம்னு ம். எதிர்பார்க்கறேன். ஆக்சுவலா ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ அவங்க வந்துட்டு என்னதான் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே ஸோ தேர் பாஸ் அந்த 3 மேட்சஸ் தோத்தனால தே ஸ்டில் நீட் டு கம்ஃபர்டபிளி வின் ரிமைனிங் 2 to 3 மேட்சஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தே கேன் பி ஓகே நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம். தேர் ஆல்சோ இன் தட் கண்டென்ட். ஏன்னா இந்த ஐபிஎல் எல்லா டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச். அண்ட் தே ஆல்சோ கோயிங் ஃபார் அவே மேட்ச். ஸோ நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஆடணும்னா ஓகே. பட் ஆனாலுமே அவே கிரவுண்ட்ல ஆடும்போது தே நீட் டு மேக் ஷூர் தட் தே ஆர் வின்னிங் அட்லீஸ்ட் 1 or 2 அவே கேம்ஸ். ஸோ சேப்பாக்கில் அந்த நடக்க போகிற 7ல் 6 5 மினிமம் வரும்னு தோணுது. பட் ஆனால் அவேல ஒரு 2 3 வந்துச்சுன்னா அட் லாஸ்ட் தட் வில் பி த கீ ஃபார் தெம் டு இஃப் தே வாண்ட் டு கெட் இன் டு தட் டாப் 4. யா ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பேசாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் செக்மெண்ட், ஃபைனல் தாட்ஸ் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி? அதான் ஆல்ரெடி இந்த பிளேயிங் கேம் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன். ம். நீங்க மேத்யூ ஷாட் ஆட டெம்ட்டா இருப்பேன். நானும் அதில் கேப்டன் நான் கன்ஃபார்ம் ஒரு ம். ஒரு வாட்டி இல்லை ஒரு வாட்டி ஒரு 10 வாட்டி யோசிப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மேத்யூ ஷாட் நாளைக்கு ஒரு இன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்துட்டு நீ அது கேப்டன்சி எப்படி பண்றான்னு பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா கெய்க்வாட் வந்துட்டு மேத்யூ ஷாட்டை கொண்டு வருவாரான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிக பேர் இருந்தாலுமே நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லயே பார்த்தோம். இங்க மேத்யூ ஷாட் ஓவர் தரல. ஸோ ஓப்பனிங் ஆடின 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ இல்ல ஆக்சுவலா நான் இன்னும் சொல்றேன் பாருங்க. அப்போ வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கே பெருசா ஓவர் தர மாட்டாரு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ம். அந்த மைண்ட மாத்திட்டு பாத்தீங்கன்னா போன வாட்டியும் வந்து 8 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க 2 பேருமே. ம். அதுதான் சரி ஓகே இதுதான் கீ ஃபேக்டர்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அந்த பாயிண்ட் கொண்டு ம். வந்தேன். ஏன்னா உங்களுக்கு நியூ பால் போட கையிலும் இல்ல அப்படின்ற போது ம். நீங்க மேட்ச் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் அ பொட்டன்ஷியல் மேட்ச் ஆக்சுவலி ஃபார் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் மற்ற லீக்லா இருக்கட்டும் நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ வந்து அவர் கொண்டு வரதுக்கு நான் டெம்டா இருப்பேன் கன்ஃபார்மா. ஏன்னா உங்களுக்கு ம். கையில போதும் இல்லைன்ற போது அவரை பவர் பிளே யூஸ் பண்றது வந்து பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். யா உன்னோட சைட்ல இருந்து அந்த பாயிண்ட் வேலிட் தான். பட் என்னோட சைட்ல என்ன தோணுதுன்னா நீ வந்துட்டு மேத்யூ ஷாட்டை கொண்டு வரணும்னா யூ நீட் டு லைக் மூவ் எனி ஃபாரினர்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்குவாட். ஸோ அப்படி பார்த்தா நீ அகில் ஹுசைன் மேலே தான் கை வைப்ப. வேற யாருமே கை வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நீ அகில் ஹுசைனை நீ எடுத்த சப்போஸ் வெளியே அப்படின்னா லைக் ஒரு எனக்கு வந்துட்டு அந்த 4 ஓவர் வந்துட்டு கன் மாதிரி போடுற பவுலர் வந்துட்டு அகில் ஹுசைன். ஸோ நீ வந்துட்டு மேத்யூ ஷாட்டை வந்துட்டு அந்த அளவுக்கு அகில் ஹுசைனை நம்புற மாதிரி எனக்கு என்னமோ மேத்யூ ஷாட் நம்ப முடியாதுன்னு தோணுது. நீ சொல்ற அந்த மேட்சப்ஸ் ஓப்பனிங் பவுலிங்லாம் போடுவாருன்ட்டு வாட் இஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவரை பார்த்து பதம் பார்த்துனாங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ அப்புறம் வந்துட்டு மேத்யூ ஷாட்டுக்கு ஓவரே தர முடியாது. பட் அத்த நீ அகில் ஹுசைனை வந்துட்டு நீ போட விட்டு அடி வாங்கினாலுமே நான் வந்துட்டு நான் திரும்பி கொண்டு வருவேன் அகில் ஹுசைனை. ஏன்னா ஈஸ் அகில் ஹுசைன். ஸோ எனக்கு என்னமோ நானா இருந்தா அப்படி பண்ண மாட்டேன்னு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். லைக் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சா இருக்கும் ஒன்ஸ் இஃப். நான் தான் சொல்றேன் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அக்யூரேஷன் தான் ஆடுவாங்க. எனக்கு ம். என்ன ஒரு பிரச்சனைனா நம்பி வந்து இப்ப ஸ்மித் போலிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி ம். வந்து அகில் ஹுசைன் வந்து என்னதான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனாலும் பவர் பிளேல ஒரு போலிங் கொடுங்க.
ஏன்னா கன்ஃபார்ம் ஆ ஒரு விக்கெட்டா விக்கெட் கரெக்ட். தருவாரு. ஆனா ஒரு பண்ணுவாங்களா, சிஎஸ்கே நாளைக்கு ம் பண்ணுவாங்களா கரெக்ட் தெரியாது. தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான். ஸோ இஃப் தே டோன்ட் டூ தட் மீன்ஸ் அதுக்கேத்த பிளாட்டை வச்சு இருக்கு. லைக் போன மேட்ச் எப்படி வந்துட்டு நரேனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனியோ அதே மாதிரி நீ அபிஷேக் சர்மாவை சீக்கிரமா தூக்கிடு. அப்பதான் நீ அகிலோஷனை கொண்டு வர முடியும். நீ அபிஷேக் சர்மாவே தூக்க முடியாம அப்புறம் நீ வந்து அகிலோஷனை இறக்கினு வச்சுக்கோயேன், அது வேஸ்ட் அது. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணா ஓகே. இல்ல தைரியமா அக்யூஷன் கொடு, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு ஃபீலா இருக்கு. ஸோ ஓவரால் வந்துட்டு இந்த ரிவ்யூ லைக் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மேட்ச் பத்தி. ஸோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசியாச்சு. ஸோ இந்த மேட்சோட நம்ம நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு லைக் ரிவ்யூவும் தருவோம் இந்த மேட்ச்க்கு. ஸோ அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் எனக்கு சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்க தந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ காட் ஃபியூ சஜஷன்ஸ் ஆன் தட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்களோ. ஸோ ஐ வில் இம்ப்ரூவ் ஆன் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ் விச் யூ ஹவ் செட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்க வந்துட்டு இந்த இந்த சேனலை வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்க லைக் தெரியப்படுத்த எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ இஃப் தே ஆர் வாட்சிங் cricket and they want some review or something. So so thanks everyone once again. So next video நாங்க பார்ப்போம். So review இந்த match போட review நாங்க போடுவோம். So we will be coming back at that time. Thank you. Bye bye.